ஹெல்தியான ஹை புரோட்டீன் வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் உளுந்தங்கஞ்சி செய்ய போகிறோம். இப்போ நான் வந்து ஒரு 150 கிராம் உளுந்து எடுத்துருக்கேன். கருப்பு உளுந்துல உடைச்சது. முழு உளுந்து இருந்தாலும் ஓகே தான். இது வந்து கருப்பு உளுந்துலையே அதிலே பாதியாக உடைச்சது. இது நம்ம ஒரு 150 கிராம் கருப்பு உளுந்து எடுத்திருக்கோம். கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு கடாய், இரும்பு கடாய் வச்சுருக்கேன். கொஞ்சம் சூடாகட்டும். கடாய் நல்லா சூடாயிடுச்சுப்பா. இப்போ நம்ம 150 கிராம் கருப்பு உளுந்தை இந்த கடாயில் போட்டுக்கிடுவோம். இதை நம்ம இப்போ வறுத்துக்கிடுவோம். இது வந்து ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது. யார் வீட்லையுமே இந்த கருப்பு உளுந்தெல்லாம் ரொம்ப யூஸே பண்ணுறதில்ல. இட்லி, தோசை இப்படிமா தான் நாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். இது மாதிரி நம்ம இந்த உளுந்தை வச்சு உளுந்தங்கஞ்சி பிள்ளைகளுக்கு கிண்டி தரலாம். பெரியவங்களும் சாப்பிடலாம், சின்னவங்களும் சாப்பிடலாம். எல்லாரும் சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு நல்ல இடுப்புக்கும் நல்ல எலும்புகளுக்கெல்லாம் நல்லா ஸ்ட்ரென்த் கொடுக்கும்பா. இப்பப்பா நம்ம வந்து கேஸை வந்து மீடியத்தில் வச்சு இப்போ நம்ம ஒரு 10 நிமிஷம் நம்ம உளுந்த நல்லா வறுத்துக்கிட்டோம். எந்த கிளாஸ்ல நம்ம கருப்பு உளுந்து எடுத்தோமோ அதே கிளாஸ்ல அரை கிளாஸ்க்கும் கொஞ்சம் கம்மியாக எடுத்துருங்க. அதாவது கால் கிளாஸை ஒட்டி வரும்ப்பா. இதையும் இந்த உளுந்துல நம்ம வறுத்த உளுந்துல இதில் போட்டுக்குருவோம். இப்போ நம்ம வந்து கேஸை ஆஃப் பண்ணிடுவோம். இரும்பு கடாய் இருக்குல்லப்பா, இரும்பு கடாயில உள்ள சூட்டில் நம்ம இந்த இதை நம்ம வறுத்து எடுத்துக்குருவோம். இப்போ நம்ம உளுந்தையும் அரிசியும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இரும்பு கடாயில் உள்ள சூட்டில் அரிசி கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். இப்போ வந்து இதை வந்து அப்படியே கொஞ்சம் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஆற விட்டுருவோம். இப்போப்பா நம்ம வந்து வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, நல்லா ஆறிடுச்சு. கொஞ்சம் வெதுப்பாக இருக்குது. அதனால் நம்ம இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்குருவோம். இப்போ ஒரு 4 ஏலக்காய் எடுத்திருக்கேன். அதையும் இதில் போட்டுக்குருவோம். சுக்கு இருந்தால் சுக்கு போட்டுக்கோங்கப்பா. எனக்கு வீட்டில் இப்போ சுக்கு காலியாகிருச்சு, அதனால சுக்கு போடல. நீங்கள் சுக்கு கொஞ்சம் போட்டுக்கோங்க, ஜீரணமாகும். அதனால கொஞ்சம் சுக்கு போட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு இதை வந்து மிக்சியில் பொடியாக்கி கொண்டு வரேன். இப்போப்பா நான் மிக்சியில் அடித்து கொண்டு வந்துட்டேன். இப்படி அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்கல, பரபரன்னு இருக்குது. ரொம்பையும் பரபரன்னு இல்லை. பாருங்கள், ரொம்பையும் இதை அரைக்கக்கூடாது, ரொம்பையும் நைஸாகவும் நம்ம மிஷினில் கொடுப்போம் இல்லையா அது மாதிரி அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கணும், நெருன்னு இருக்கணும். இப்போப்பா இதை வந்து நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கிடுவோம். இப்போப்பா கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு சட்டி வச்சுருக்கேன்ப்பா. இப்போ இதில் வந்து ஒரு 6 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இப்போ 6 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கோம்ப்பா. இப்போ நான் வந்து கேஸ் வந்து ஸ்லோவில் தான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த மாவை வந்து இதில் போட்டுக்கிடுவோம். இப்போ இது வந்து நம்ம கட்டி விடாமல் அப்படியே கிண்டணும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கட்டி விடக்கூடாது. கட்டி விடாமல் நல்லா நம்ம கிண்டிக்கணும். கட்டி எதுவும் இல்லை, நல்லா கரைஞ்சிருக்கு. மீதி மாவை இதில் போட்டுக்கிடுவோம். நல்லா இப்படி தூவி விட்டு போடுங்க. தூவி விட்டு போடும்போது கட்டி வந்து உங்களுக்கு சேராது. மீதி இருக்க மாவையும் போட்டுக்கிடுவோம். இப்போ எல்லா மாவையும் போட்டோம். இப்போ இதையும் எல்லாத்தையும் நல்லா கட்டி விடாமல் நல்லா கலந்துக்குருவோம். இப்போப்பா நம்ம வந்து உளுந்து வந்து நம்மளுக்கு வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால உளுந்து வேகணும்னா உங்களுக்கு தண்ணி ஜாஸ்தி இருக்கணும். அதாவது ஒரு கப்பு உளுந்தும் 1/4 கப்பு அரிசியும் போட்டிருக்கோம். 6 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். ஒரு சில உளுந்துகள் வந்து உங்களுக்கு வந்து புதிய உளுந்தா இருந்ததுன்னா சீக்கிரமாக வந்துடும். ரொம்ப கொஞ்சம் பழைய உளுந்தா இருந்துச்சுன்னா கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால நம்ம வந்து தண்ணியை வந்து எக்ஸ்ட்ரா சூடு பண்ணி வச்சுக்குருவோம். பத்தலைன்னா நம்ம கொஞ்சம் கலந்துக்குருவோம். நான் வந்து கேஸ் வந்து ஸ்லோவில் வச்சுருந்தேன். இப்போ வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கிறோம். ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை வந்து நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். கீழே வந்து அடிப்பிடிக்காமல் இப்படி கிண்டிக்கிட்டு இருக்கணும். இல்லாட்டா நம்ம கரண்டி எடுத்தோம்னா கீழே வந்து அப்படியே மாவு படிஞ்சு அப்படியே உங்களுக்கு கறி பிடிச்சிடும். அதனால நம்ம இப்படி கிண்டிக்கிட்டு தான் இருக்கணும். இப்படி ஒரு 10 நிமிஷத்துக்குப்பா நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே நம்ம வேக விடுவோம். இப்போப்பா ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ தான் பபிள்ஸ் விட்டுக்கிட்டு வருது. உங்களுக்கு நல்லா இது வந்து நல்லா கெட்டியாயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும். அதனால நம்ம சுடுதண்ணி கலந்துக்குருவோம். 1 கிளாஸ் இப்போ சுடுதண்ணி ஊற்றிருக்கேன்ப்பா. இப்போ அந்த தண்ணியை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இன்னும் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிடுவோம்ப்பா. சுடுதண்ணி நம்ம பக்கத்திலே இருந்துப்பா 5 நிமிஷம் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இல்லாட்டா கீழே வந்து அப்படியே அடி பிடிச்சிரும். இப்போப்பா நல்லா ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா கிண்டி நல்லா வேக வச்சுருக்கோம். வெந்துருச்சு. இப்போ நல்லா வெந்துருச்சு. பாருங்க
நல்லா வெந்துருச்சு ஃபுல்லாக. இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் தேங்காய் பூ போட்டுக்குருவோம். இப்போ அதில் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ அவ்வளோதான்ப்பா, நல்லா வெந்துருச்சு, நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். நல்லா உளுந்துப்பா, நல்லா வெந்திருக்கு. நம்ம வறுத்து போட்டோம் இல்லையா, அதனால நல்லா கமன்னு நல்ல வாசம்ப்பா, நல்லா மணக்குது. இப்போ இதை வந்து பவுலில் மாற்றிக்கிறோம். ஒன்று நம்ம பவுலில் மாற்றிருக்கோம், ஒன்று வந்து நம்ம ஒரு கிளாஸில் மாற்றிக்கிறோம். இப்போ நம்ம வந்து இதில் இனிப்பும் போடலை, உப்பும் போடலை. இப்போ வந்து ஒரு சிலருக்கு இனிப்பு பிடிக்காது, அதனால தான் நான் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பவுலில் வந்து இப்போ நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, பவுலில் வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கிறோம். இதை எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணியாச்சு. நீங்கள் சர்க்கரை போட்டுக்கலாம், வெல்லம் போட்டுக்கலாம், கருப்பட்டி போட்டுக்கலாம். கருப்பட்டி போட்டால் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் மேலோட்டமாக தேங்காய் பூ போட்டுக்கிடுவோம். இது சர்க்கரை போட்டு உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து வந்து நம்ம வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுவோம். இது வெயிட் லாஸ்க்காண்டி பிங்க் சால்ட் எடுத்திருக்கேன். இதையும் நம்ம போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இது இனிப்பு பிடிக்காதவங்களுக்கு நம்ம இப்படி உப்பு போட்டுக்கிடுவோம். இப்போ இதையும் நல்லா கலந்தாச்சு. இதுக்கு மேலே கொஞ்சம் தேங்காய் பூ போட்டுக்கிடுவோம். ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான்ப்பா, ரொம்ப ஹெல்த்தியான ரொம்ப டேஸ்டான உளுந்தங்கஞ்சி ரெடி ஆயிடுச்சுப்பா. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.